அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பாடமாக பார்க்க போவது அடித்தள தமிழிலே காப்பியங்கள் புதினம் என்ற தலைப்பில் இருக்கின்ற பாடத்திலே சீவக சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய காப்பியத்தின் மூன்றாவது தலைப்பாக இருக்கின்ற பாடத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். சீவக சிந்தாமணியை எழுதிய ஆசிரியர் திருத்தக்க தேவர். இவர் ஒரு சமண துறவி என்று சொல்லக்கூடிய சமண காப்பியத்தை எழுதிய சமண துறவி. சீவக சிந்தாமணியை எழுதுவதற்கு முன்பாக திருத்தக்க தேவனுடைய ஒரு ஆசிரியர் என்று சொல்லக்கூடிய ஒரு போட்டி வைக்கிறார். துறவு வாழ்க்கை பற்றிய உறுதியை உங்களால் காட்ட முடியுமா அப்படின்ற நோக்கத்திற்காக ஒரு கதை ஒன்று எழுதிவிடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படி எழுதி கொடுக்கும்போதுதான் நரிவிருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு கதையை கேட்டார். ஆகவே இந்த உலகத்தில் எதுவுமே பார்த்தீங்கன்னாக்க நிரந்தரமானது கிடையாது அப்படின்ற உண்மையை கொண்டு உணர்த்தார். இந்த நரிவிருக்குடைய உண்மை கதை என்று சொன்னால், ஒரு வேடுவன் வேட்டையாட சென்றிருந்தால் அவனுடைய குறிக்கோள் அனைத்துமே விலங்குகளை வேட்டையாடுவது. ஒரு நாள் ஒரு விலங்கை பார்த்து குறிப்பார்த்து மரத்தை நோக்கி அம்பை நோக்கி சுடுகின்றான். அப்போது அவனுடைய கால்களில் இருக்கின்ற பாம்பினுடைய குஞ்சிலை காலில் வைத்து பாம்பு அவனை தீண்டு விடுகிறது. விடம் பூசப்பட்ட அம்பு அது மேலே சென்று பறவைகளை கொண்டு அந்த பறவை கீழே விழுந்து விடுகிறது. இவனும் பாம்பு விடம்பட்டு இறந்து படுகின்றான். ஆகவே அது எதுவுமே இல்லை. வேடுவன் உயிர் கொண்டால் பாம்பை காலில் நிறுத்தினால் பாம்பு உணர்ச்சி, அதே மாதிரி அந்த விலங்கு இறந்து போச்சு. இப்படி இந்த உலகத்தில் ஆசை மெய்கொள்ளாததுக்காக தேடுகின்ற போது எதுவும் நிலையானது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த திருத்தக்க தேவருக்கு சீவக சிந்தாமணியை அவரது ஆசிரியர் பார்த்தீங்கன்னா எழுத சொல்லி உத்தரவு கொடுத்தாரு. அதற்காக இந்த சீவக சிந்தாமணி எழுதி முடிச்சார். அடுத்து பாட்டு தருவோம். சீவக சிந்தாமணி இயற்றியது திருத்தக்க தேவர். இவர் ஒரு சமண காப்பியம் என்று சொல்லக்கூடிய காப்பியத்தில் ஒரு துறவியாக சமண துறவியாக இருந்தவர். இந்த கதையின் அமைப்பிலே பார்த்தீங்கன்னா இந்த பாத்திர வடிவால் அமைப்பினாக சீவகன், விசயை, நந்தட்டன், பதுமுகன், விமலை, சாகர் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேர். அதுக்கடுத்ததாக கட்சிக்கன் என்று சொல்லக்கூடியவன். இவன் சச்சனுடைய அமைச்சரவையில் முதன்மையான அமைச்சராக இருந்தவன். இதில் சீவகன் என்று சொல்லக்கூடிய சீவக சிந்தாமணியை முதன்மையான ஒரு காப்பிய தலைவனாக விளங்கக்கூடியவன் சீவகன். சீவகர்களுக்கு விசை என்று யார் சொல்லுகின்றன? வியாபார நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற சச்சனுடைய மனைவியாகியவள் சீவகனுடைய தாயவள். நந்தட்டன் என்று சொல்லக்கூடிய சீவகனின் தம்பி. எவ்வாறு என்றால், சீவகன் சுடுகாட்டிலே பிறக்கின்றான். அப்போது கந்து கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு வணிகன் சீவகனை பார்த்து அந்த அன்று முதல் சீவனை வளர்த்தவன். அதன் பிறகு கந்து கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் பிறக்கின்றான். அவருடைய தம்பிதான் நந்தட்டன் என்று சொல்லக்கூடியவன். பதுமுகன் என்று சொல்லக்கூடிய யார் கேட்டாங்க? சீவகனின் உணர்வுகள் சிறந்த வேண்டாக இருக்கக்கூடியவன் பதுமுகன். விமலை ராசவபுரத்து அழகிய கண்ணியானவள். சிவனுக்கு காந்தையாக வரக்கூடியவள், மனைவியாக அமையக்கூடியவள். அடுத்து பார்த்தாங்க சாகர் என்று சொல்லக்கூடியவங்க ராசவபுரத்தில் இருக்கின்ற கண்ணியுடைய அதாவது விமனுடைய அப்பா வணிகன், விமனுடைய தந்தையாக வரக்கூடியவள். சரி, இந்த விமலையர் இளம்பகம் சிவக சிந்தாமணியுடைய விமலையர் இளம்பகத்தில் பார்த்தோம். அதுக்கு முன்பாக பார்த்தாங்க சீவக சிந்தாமணி பல முறை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் 13 இளம்பகம் 3047 திருத்தப்பாக்களால் பெற்றப்பட்ட பாட்டு தான் இந்த சீவக சிந்தாமணி. நாம் பார்த்து கொண்டு பார்த்தீங்கன்னா விமலையர் இளம்பகம் என்று சொல்லக்கூடியது. அது முழுக்க ராசவபுரத்தில் தான் பார்த்தாங்க இந்த காட்சி அமைக்கப்படுகிறது. உங்களுக்கு சீவக சிந்தாமணியை பற்றி கதை சொல்ல போனாங்க. கதை சொல்லிட்டோம். வியாபார நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் சச்சிந்தன். அந்த சச்சினுடைய அமைச்சராக கட்டியங்காரன் சொல்லக்கூடிய பார்த்தாங்க இரண்டாவது அமைச்சராக இருக்கக்கூடிய அரசுடைய செயற்கை மூலம் அவனை பார்த்து கொண்டிருந்தால். ஆகவே அவனை நம்பி சச்சின் பார்த்தாங்க தன்னுடைய
ஆசை மனைவி ஆசை மனைவியுடைய மோகத்தால் பார்த்தாங்க அந்த புறத்திலேயே பார்த்தீங்கன்னா தன் மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றால் அது அமைச்சரவையெல்லாம் பார்த்தாங்க பார்க்க முடியாமல் அரசவையெல்லாம் பார்க்க முடியாத அந்த பொறுப்பையெல்லாம் பார்த்தா முதன்மையான அமைச்சராக இருக்கக்கூடிய கட்டியங்காரர்கள் படிச்சுன்னா கட்டியங்காரனுக்கு அமைச்சர் ஆசை அரச பதவி ஆசை உள்ளது. நாமும் மன்னனாக வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசை பதவி ஆசை பெற்று சச்சந்திரன் பண்ணாங்க கொண்டுடலாம் போரிட்டு அமைச்சராக கட்டியங்காரன் பார்த்தா சச்சந்திரன் கொண்டுடலாம். அந்த தருணத்தில் சச்சந்திரனுடைய குடும்பத்தோடு பார்த்தா எல்லாரும் சாகடிக்கிற நோக்கத்துக்காக பண்ணாங்க. தன்னுடைய மனைவியை பார்த்தா அர்த்தப்படுத்தி இருக்கிற மனைவி பார்த்தா கருவுற்று இருக்கின்றார். அந்த சமயத்தில் சச்சந்திரன் கட்டியங்காரனுடைய கொண்டு போறான்னு சொல்லிட்டு சச்சந்திரன் பார்த்தாங்க தன்னுடைய மனைவியாக விஷயம் பார்த்தாங்க மயிர்பொறி என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி மூலமாக வானத்திலே படக்க தப்பித்து செல்ல வேண்டும் சொல்லி அந்த போரிலே வாழ்ந்துவிடுகிறார். அதன் பிறகு மயிர்பொறியை பறந்து கொண்டு வந்திருந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னாக்க ஒரு சுடுகாட்டில் இருந்து பார்த்தாங்க இறங்குகிறது. அப்போது இறங்கிய உடனே பார்த்தாங்க சுடுகாட்டில் நிறைவான கல்வியாக இருந்த விஷயக்கு சுடுகாட்டில் ஒரு குழந்தை பிறக்கின்றது. அதுவும் ஆண் குழந்தையாக பிறக்கின்றது. அந்த ஆண் குழந்தைக்கு தான் சீவகன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. அப்படி பேர் வைக்கின்ற போது அந்த வழியிலே செல்கின்ற வணிகன் என்று சொல்லக்கூடியவன் கந்துக்கடன் அப்படிப்பட்ட அந்த கந்துக்கடன் அந்த வணிகன் அந்த குழந்தையை பார்த்து அழகான குழந்தை என்று சொல்லி எடுத்து தன்னுடைய குழந்தையாக பார்த்து வாழ்கின்றான். அதன் பிறகு இசை என்று சொல்லப்படுவதாக சமண பிள்ளைக்கு சென்று சமண அடையலாக மாறிவிடுகிறார். இது வரைக்கும் சேவன் அதற்கு பிறகு பார்த்தாங்க கந்துக்கடன் பார்த்தாங்க சேவனை வந்து வளர்க்க கந்துக்கடனுக்கு தன்னுடைய கந்துக்கடனுக்கு அதன் பிறகு அவனுக்கு ஒரு குழந்தை கிடைக்கின்றது. அவனும் சீவகனும் சேர்ந்து சிறந்த கல்வி பயிற்றுவித்து சீவகனும் கந்துக்கடனும் சீவகனும் அவனுடைய தம்பியான பார்த்தீங்கன்னாக்க நந்தக்கடனும் பார்த்தாங்க சிறப்பாக வருகிறார்கள். அதன் பிறகு தன்னுடைய தாயை அடைய பெரியவனாக சீவகனும் பார்த்தாங்க இளைஞர் வளர்ந்து ஒரு நல்ல கல்வியெல்லாம் பெற்று 62 கடையெல்லாம் பெற்று அதன் பிறகு தன்னுடைய தாயை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றால் அந்த காட்சி தான் நமக்கு பாடமாக இருக்கிறது. அது வரைக்கும் இந்த விமலையர் இளம்பகம் என்று சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. விமலையர் இளம்பகத்திற்காக சீவகனின் தம்பி நந்தக்கன் பதுமகனுடன் கூடியது அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம பகுதி பார்க்க போகிறோம். சிவனுடைய தம்பி நந்தக்கன் பதுமகன் என்று சொல்லக்கூடிய யார் கேட்டாங்க அந்த தோழர்களுக்கெல்லாம் முதன்மையாக விளங்குகின்ற ஒரு மிகப்பெரிய வீரன், ஒரு பலசாலி. அப்படிப்பட்டவன் தன்னுடைய தம்பியாகிய நந்தக்கன் பார்த்தாங்க பதுமகன் போய் நந்தக்கன் பார்த்தாங்க பதுமகன் பார்த்தா பல அறிவுரைகளை சொல்லலாம். என்ன அறிவுரைகள் கேட்டாங்க இதனால் வரைக்கும் சீவகன் என்று சொல்லக்கூடிய யாரும் தெரியாது. ஒரு நாட்டு மண்ணுடைய குழந்தையானவன் இளைஞாக இருந்தவன். அவனை வந்து யாருக்கு தெரிஞ்சாங்க அவனுடைய உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி யாருக்கும் தெரியாமல் அந்த அவங்க நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி தெரியாமலே அவனுடைய பகைமையை தன்னுடைய அப்பாவாகிய ஏமாவுடைய ஆசிரியர் சச்சனுடைய அப்பா சிவனுடைய அப்பா தந்தையானவர் அவருடைய நாட்டை நாம் மீண்டும் பிடித்து ஆள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் அவனை சிவகனை யார் என்று காட்டாமல் தெரியப்படுத்தாமல் இருக்கிறார்கள். அதை ரகசியமாக தன் தோழர்களுக்கெல்லாம் எடுத்துக்கிற காட்சிகள் தான் நந்தக்கன் பதுமகனுடன் பார்த்தக சீவகன் யார் என்று சொல்லுகின்ற ஒரு கதையாக அமைக்கப்பட்டிருந்தது. பதுமகனை முதன்மைப்படுத்தி பேசலாம். நந்தக்கன் பதுமகனை முதன்மைப்படுத்தி பேசலாம். பதுமகன் சொல்லலாம் சீவகனின் ரகசியம் வெளிப்படுத்துவது எப்படி வெளிப்படுத்தி கேட்டாங்க. சீவகன் யார், அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன், அவனுடைய பிறப்பு முறை எது, அவனுடைய அப்பா யாரு, அவன் எந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ஒரு அரசன், இப்படி எல்லாம் யார் என்று சீவகனுடைய ரகசியத்தை பற்றி வெளிப்படுத்தினான். மூன்றாவது பார்த்தாங்க சீவகனை காப்பதற்கு தவற வேண்டாம். சீவகனுக்கு கட்டியங்காரன் என்று சொல்லக்கூடிய அமைச்சர் இருந்தா இல்லையா, அவன் ஏமாத நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறான் இப்போது. ஆகவே சீவகன் யார் என்று உணர்ந்தால் இப்போதும் கட்டியங்காரன் வந்து அவனை உணர்வான். அதனால அவனுக்கு அவனை எல்லாரும் சுற்றி நாம் காக்க வேண்டும். காத்தால்தான் ஒரு அரசு முறையை காக்க முடியும், ஒரு நாட்டை நாம் பெற முடியும். மீண்டும்
சிவனுடைய தம்பியான நந்தன் பதுமனுக்கு நம்ம வந்து குழந்தை அழைச்சிட்டு சொல்றான் ரகசியத்தை வந்து காக்கணும். ஆகவே ஒரு ரகசியத்தை காக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய முக்கியம். எப்படி கேட்டாங்க ஒழிந்து அப்புறம் ஒழிந்திருக்கு கொடைக்கருவி. கொடைக்கருவி எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க கொடைக்கருவி அந்த கொடைக்கருவியான கேட்டாங்க எப்படிலாம் ஒழிச்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழுகின்றவனுடைய கைகளில் யாரெல்லாம் கூப்பிடுறது வரணும் அவனுடைய கையில் கூட பார்த்தாங்க கொடைக்கருவி வச்சிருப்பான். அப்புறம் வயிறு நெருங்கி முடியானவன் முடி வந்து பார்த்தா தலைமுடி நெருங்கி முடி அப்படிப்பட்ட முடிவு பார்த்தாங்க கொடைக்கருவி வச்சிருப்பான். அடுத்து ஒழுகின்ற கண்ணீர் நீலிக்கண்ணி வடிக்கிறான்னு சொன்னாங்க இல்லையா, அப்படி நீலிக்கண்ணி வடிச்சு நம்பக்கூடாது. அப்புறம் ஆடை எடுத்து பார்த்தா மிடுக்க போட்டு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட மிடுக்கான ஆடை பார்த்தீங்கன்னாக்க இருந்தாலும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தாங்க இதெல்லாம் பார்த்தாங்க நல்லா பார்க்கணும் நுகரணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்ப பொருள்கள் ஒரு இன்பத்தை தருகின்ற பொருள்களை நீர் உணவு இதெல்லாம் ஆராய்ந்து தான் சாப்பிடணும். மலர் மாலைகளை போடுறதுல சந்தனம் அதை கூண்டு அணிகலன்கள் ஆடை இதெல்லாம் பார்த்தாங்க இதனுடைய தூய்மை அறியாமல் நம்ம உடுத்தக்கூடாது. எது எது மாலை மலர் மாலை சந்தனம் கூண்ட அணிகலன்கள் ஆடைகளாக பார்த்தாங்க இதனுடைய தூய்மை அறியாமல் பார்த்தாங்க நம்ம கொள்ளுதல் கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது பார்த்தாங்க நீர் நாம் குடிக்கின்ற தண்ணீர் அழுகின்ற சாப்பிடுகின்ற உணவு இதெல்லாம் கண்களாலும் முகத்தாலும் ஊகத்தாலும் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்த பிறகுதான் அது வந்து நல்லதா தீயதா சரியானதா அப்படின்னு சொல்லிட்டு பிறகுதான் நம்ம சாப்பிடணும். இப்படிலாம் பார்த்தா பக்கத்துக்கிட்ட பார்த்தாங்க நம்ம இவ்வளவு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா அறிவுறுத்தி சொல்றாங்க. அடுத்து பார்த்தாங்க அன்னத்துடைய பெண்கள் அதாவது எதிராக பார்த்தாங்க தவறான ஒரு செயல் நடந்து கேட்டாங்க அது நடக்கின்ற அறிவுறுத்தி நடக்கும். எது கேட்டாங்க அன்னத்துடைய கண்கள் பார்த்தா குருதி வடிவம் குருதி தான் அர்த்தம். அன்னத்துடைய கண்கள் பார்த்தாங்க அன்னப்பறனுடைய கண்கள் குருதி வடிச்சு கேட்டாங்க ஏதோ நடக்கக்கூடாது நடக்கும். இது வந்து பார்த்தாங்க அந்த செயலை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் பார்த்துக்கணும். சக்கரவாகத்தில் சொல்லக்கூடிய முகம் கருத்து கேட்டாங்க சக்கரவாகத்தில் சொல்லக்கூடிய ஒரு பறவையுடைய முகத்தை பார்க்கின்ற போது பார்த்தாங்க அது முகம் சுருக்கி எதுவுமே உண்ணாமல் வாடி இருக்கும். அப்படின்னு போது பார்த்தாங்க எதுவும் நடக்கக்கூடாதுன்னு நடக்கும். அடுத்து கருக்குழம்பு எதுவுமே சாப்பிடாம கேட்டாங்க அதுவும் அங்கே எதை சம்பவம் நடக்குது ஆகக்கூடாதுன்னு நடக்குதுன்னு அர்த்தம். அப்புறம் இவற்றெல்லாம் பார்த்து சரியாக இல்லை என்றால் தூய்மை இல்லை என்றால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம பகைமை இருக்கு இல்லையா, அது சாதாரண பகைமையாக இருந்தாலும் சரி அது அப்பவே கிள்ளி எரிச்சிடணும். அதுக்கு நாம் பண்ணாங்க புறந்தறிவு எடுத்து வச்சுக்கூடாது. சிறிய நாகப்பாம்பு கேட்டாங்க அது சிறிய கோள்களால் கூட அடிச்சு முடிச்சிடலாம். ஆனால் அதுவே வந்து பார்த்தா ஒரு பெரிய யானை பாறை போன்ற ஒரு யானையை வந்தாங்க கடிச்சா ஒரு சிறிய பாம்பு கடிச்சு மிகப்பெரிய ஒரு பாறை போன்ற யானை வந்தாங்க கீழே விழுந்து உயிர் புறந்துடும். அவ்வளவு கொடியது விஷமானது. அதே போல அது ஒன்றை போன்ற யானையும் குழம்பி விழும்படி விஷத்தால் வந்தாங்க கொன்றுவிடும். அப்புறம் பஞ்சியுடைய வெள்ளிய பகையானவன் பஞ்சு வந்து பார்த்தா மரம் செஞ்சது அவ்வளவு சின்ன பகையாக இருக்க விட ஏன்னா அதை கருதாமல் அரிய பொருட்களை நினைத்து அரிய வகையான பொருட்களை நினைத்து நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற சின்ன பகையாக இருந்தால் கூட அதை பெரிதாக நினைக்காமல் அப்போதே அதை காத்து கொண்டு நாம் அதை காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இவ்வாறு சிறுவனுடைய தம்பியாகிய நந்தகன் பதுமனிடம் இவ்வாறெல்லாம் கூறுகின்றான். இதை போல கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கையில் சிறுவனை காக்க வேண்டும் என்று சொல்லிட்டு சொல்றான். ஆகவே அடுத்தது மீண்டும் அடுத்த பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி.